இப்ப இருக்கிறது வந்து வடக்கன்குளத்துல இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அலுவலகத்துல இருக்கிறோம். இப்ப பொதுவா வந்து ஒரு அலுவலகத்துக்குள்ள போகும்போதே நமக்கு தெரியும் அந்த அலுவலகம் வந்து எவ்வளவு சிறப்பா இயங்குது அப்படின்னு. இப்ப இந்த கேம்பஸ்குள்ள பார்த்தோம்னா அந்த சைடு ஒரு அலுவலகம் இருக்கு, அது மட்டும் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அங்க ஒரு சில வேலை செய்யறவங்க வேலை செய்துட்டு இருக்காங்க. ராதாபுரம் கால்வாயை வந்து கட்டின காலகட்டங்கள்ல இப்ப இந்த நிர்வகிக்கிறதுக்காக இவ்வளவு கட்டுமானங்களை, இவ்வளவு கட்டமைப்புகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளவு அலுவலகங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு ஸ்டாஃப் போட்டிருப்பாங்க. இந்த கேம்பஸ் மட்டும் இல்ல, நிறைய கேம்பஸ் இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது மெயின் கேம்பஸா இந்த வடக்கன்குளம் பகுதியில வந்து இயங்கிட்டு இருக்குது. இப்ப அதோட பில்டிங்கோட இதை நீங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லாம் பாலடைச்சு போய் கீழே விழுந்து உடஞ்சி, மேல பில்டிங் எல்லாம் வந்து ஃபுல்லா உடஞ்சு போய் எல்லாம் எனி டைம் கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ஒருவேளை இங்க வேலை செய்த அதிகாரிகள் வந்து இங்க இந்த பொது நீர்வளத்துறையில வேலை செய்த அலுவலர்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து தங்குறதுக்காக ஒரு வீடா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இங்க கிச்சன் எல்லாமே இருக்கு, கிச்சன் இருக்கு, அழகான ஒரு அந்த டாய்லெட் வசதிகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இங்க பாருங்களேன் எவ்வளவு வேர்கள்லாம் வந்து மரங்கள்லாம் வந்து மேல இருந்து அவ்வளவு ஒரு பாலடைந்த ஒரு நிலைமையில வந்து இந்த கட்டடம் இருக்கு. இதுவே வந்து ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள். ஒரு நிர்வாகம் வந்து ஒரு நீர்வளத்துறையினுடைய நிர்வாகம் ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு பல்கலைக்கழகம் போறீங்க, இல்ல ஒரு அரசு அலுவலகம் போறீங்க, இல்ல ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ் போறீங்க, அங்க போகும்போது அந்த அலுவலகம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் அது எவ்வளவு தூரம் வந்து நல்ல சிறப்பா அந்த நிர்வாகம் நடக்குது அப்படின்னு. இந்த ஆபீஸ இங்க இருக்கக்கூடிய இந்த கட்டடங்களை பார்க்கும்போது இந்த நீர்வளத்துறை இந்த கோதையாறு வடிநில பகுதியினுடைய கடைமடை பகுதி எப்படி இயங்குது, அதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறத வந்து இதுக்கு ஒரு நல்ல சான்று இங்க இருக்கக்கூடிய இந்த கட்டடங்களுடைய நிலைமை. எனக்கு பின்னாடி அந்த பில்டிங்கை பாத்தீங்க, அது கம்ப்ளீட்டாவே பாழடைஞ்ச நிலைமையில தான் இருக்குது. இன்னொரு பில்டிங் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸா இருக்கு. பொதுவா வந்து நீர்வளத்துறை அலுவலகத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய ஏஐ வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே தங்கணும்னுவாங்க. ஏன்னா நீர்வளம்ன்றது வந்து 24 hours நம்ம வந்து அவைலபிளா இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அலுவலகம் பாத்தீங்கன்னா இதுவுமே முழுக்க முழுக்க உள்ள எல்லாமே வந்து கரையான் பிடிச்சி அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இருக்குது. ஒரு அழகான ஒரு டேபிள் இருக்குது, அதோட நிலைமை பார்த்தா தெரியும் எவ்வளவு தூரம் வந்து இது பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறத. இங்க பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க, ஆனா இங்க யாருமே தங்குறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. உள்ள முழுக்க முழுக்க கரையான் பிடிச்சி குப்பையா தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து யாரும் இல்லை, இங்க இந்த பயன்பாட்டுல இல்லை அப்படிங்கறத இந்த பில்டிங்கும் காமிக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு நல்ல கிணறு ஒண்ணு இருக்குது. இந்த கட்டமைப்புகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல இந்த அலுவலகம் வந்து ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கட்டடங்கள், இந்த கேம்பஸ் வந்து இருக்கிற நிலைமையே வந்து இந்த ராதாபுரம் கால்வாயினுடைய சார்ந்த நீர் வளம், நீர் நிர்வாகம் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.